சாமியே சரணம் ஐயப்பா. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு நாங்க ரொம்ப நாள் விரதம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் இப்ப கார்த்திகை மாதம் இப்ப மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்காக, காலையில எப்பயுமே எங்க வீட்டு பக்கம் இருக்கிற கோவில்ல தான் இருமுடி கட்டுவோம். இருமுடி கட்டுறதுல எங்க கூட ஒரு 18 பேர் வருவாங்க. இவரு இப்ப இருமுடி கட்டுறவருக்கு இவரு தான் எங்கள கூட கூட்டிட்டு போறவரு. இவரு கூட துணையா வச்சு நாங்க ஒரு 18 பேர் கிளம்பியிருக்கோம். முதல் தடவையா இப்போ உடனேயே கிளம்புறது தான். இந்த வழிப்பயணத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க பம்பையிலிருந்து சபரிமலைக்கு போறோம். இப்ப பம்பையிலேருந்து 6 கிலோமீட்டர் நடக்கணும். அதுக்கு முன்னாடி நாங்க எங்க வீட்டுக்கிட்ட இருமுடி கட்டி, படி பூஜை பாடி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குருசாமி அவரோட கையால எடுத்து தலையில வச்சு இருமுடி வச்ச உடனே, அங்கருந்து நாங்க எங்க யாத்திரைய தொடங்குறோம். இந்த யாத்திரையில எங்க கூட வர்றவங்க, நாங்க என்ன பண்றோங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. எடுத்த உடனே எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு, இருமுடியில வந்து கன்னிசாமிய அழைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வருவோம். அங்கருந்து நாங்க எங்க யாத்திரைய புறப்படுறோங்க. சபரிமலைக்கு முன்னாடி எருமேலி வருவோம். இவங்கெல்லாம் கன்னிசாமிங்க 3 பேரும். இந்த கன்னிசாமிங்களுக்கு நாங்க பாத்தீங்கன்னா வேஷம் பூசுறது. இது முதல் நாளே நாங்க வந்துட்டதுனால இப்பதான் நட திறந்திருக்கனால கொஞ்சம் கூட்டம் இல்ல. கூட்டம் வந்துச்சுன்னா இனிமே செம்ம கூட்டம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போவோம். இப்ப நாங்க போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எரிமேலியில வேட்டையாடுறது, வேட்டையாடி அங்கிருந்து பேட்டை சாஸ்தாவை வணங்கிட்டு அப்புறம் தலப்பார மலையில இருக்கக்கூடிய ஐயப்பன் கால் பாதத்தை பார்த்துட்டு அங்கிருந்து நேரா பாத்தீங்கன்னா எலிமேலி சாஸ்தாவை கும்பிட்டுட்டு இங்க இருக்கிற எரிமேலி நதியில குளிச்சுட்டு அப்புறம் அங்கிருந்து நாங்க நிலக்கல்லுக்கு பயணம், நிலக்கல்லுல இருந்து சபரிமலை பயணம் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. நம்மளாம் இங்கெல்லாம் கலர் பூசிட்டே தான் இங்கேருந்து போவாங்க எரிமேலிக்கு. வேற யாரும் போக மாட்டாங்க. எரிமேலி கலர் பூசிட்டே போயிட்டு கலர் பூசிட்டே தான் வரும். சூப்பர். எங்கள் ஸ்டிக்கருக்கு ஆளே இல்லாத எரிமேலி நைட்டு 11 மணிக்கு வந்துருக்குறோம். இந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது, கூட்டமே இல்லாம. அப்படியே பஸ் வருது. இது பாபர் சமாதி தாஜ்மஹால் கணக்கா கட்டி வச்சிருக்காங்க. இதான் பாபர் சமாதி. இது பேட்டை கோயில். வாங்க அடுத்து உள்ள என்ன நடக்குது. இங்க ஐயப்பனோட கால் பாதம் இருக்கும். ஐயப்பனோட கால் பாதம் கன்னிசாமிங்க வந்திருக்கிறது எல்லாம் கன்னிசாமி. குட்டி கன்னிசாமி. அவரும் பெரிய குட்டி கன்னிசாமி தான். ரொம்ப குட்டி ஆணாயிரம் தான் சாமி. ஆண்ல தான் சாமி வச்சிருப்பேன். பையன் அழகா போட்டு பேட்டை சாஸ்தா ஆலயம். நாங்கள் நைட் டைம் வந்துருக்கிறது எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. ஐயப்பா இவரும் ஐயப்பன் சாமி தாங்க. இவரும் ஒரு ஐயப்பன். இதுக்கா சுரேஷ் அண்ணனை போட்டு நைட் ஃபுல்லா தேக்க வச்சிருக்க. ஏன்னா கேரளாலே தேங்காய் விலை கம்மியா இருக்குது. இதுதான் அதிகம். பலிபீடங்கள் அப்படியே போலாம். இப்படியே நம்ம வர நடைமுறை இன்னும் அது பண்ணிட்டு போயிடலாம். கீழே பார்த்து வரணும். ஐயப்பனோட கால் பாதம். இங்க இப்பெல்லாம் நாங்கள் வரும்போது செம்ம கூட்டம் இருக்கும். இங்க பாரு. வாங்க சாமி காட்டுறோம். இதுதான் தலப்பார மலை, ஐயப்பனுடைய கால் பாதம் இருக்கிற இடம். அந்த கால் பாதம் பாருங்க. 2 சைடு அச்சிருக்கு. ஐயப்பனுடைய கால் பாதம் கலரி கத்தி. அது அவர் பயன்படுத்திய ஆயுதங்களாக இருக்குமோ? இருக்கலாம். இவங்க ஊர்லேயும் இருக்கலாம். நானும் பிடிக்காம வச்சிட்டேன். உட்காருங்க. பள்ளி போக முடியாது. வாங்க உட்காருங்க, படுங்க. விழுந்து விடாதே பாலகா. இதான் பாபர் மசூதி. இப்ப நாங்க இங்க இருந்து இப்ப வந்த புது பசங்க எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு மாதிரி சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்ப எரிமேலி சாஸ்தாவை வணங்கிட்டு எரிமேலி சாஸ்தாவில இருந்து நாங்க திரும்ப பம்பை, அதாவது நிலக்கல் போயிட்டு நிலக்கல்ல கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அங்க கவர்மெண்ட் பஸ்ல ஏறி நம்ம பம்பைக்கு போறோம். ஏன்னா நம்ம வேன்ல வந்தா வேன்லாம் விடலை.
கார் மட்டும்தான் விடுறாங்க. வேனில் வந்தவங்கள வேன்லேருந்து யாரையும் அங்கே நிலக்கல்லையே தான் ட்ராப் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புறது. இது ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அங்கேருந்து வரும்போது தாங்க நான் மீதி என்னென்ன நடந்ததுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். சாதிச்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். யுவராஜன் தலைமையில் வெற்றி விழா. எரிமேலி தர்மசாஸ்தா சரவணன் அண்ணங்கிறாருல, அவர் நம்ம ஏதோ ஒன்று சொன்னால் கோச்சுக்குவாரு. நைட் டைம்ல யாருமே இல்லாம எரிமேலி தர்மசாஸ்தா ஆலயம். நீங்க வேணா இருங்க, நான் சாப்பிட்டு தான் வருவேன் பாரு. சரி போடலாம். கண்டு நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் இருந்தான், அப்படிதான் அறிவு. வேற யாரும் இல்ல. பகவதி அம்மன் கோயில் போனோம்னா நிறைய எத்தனை பேர் உருண்டுருப்பாங்க. அதுவும் சாப்பிடணுன்ற அப்படியா யார் சாப்பிடணுமா? எரிமேலி தர்மசாஸ்தா. இவருக்கு இவர் இட்லி வாங்கினாங்க. ஆமாம் ஆமாம், இட்லி 15 ரூபா. எரிமேலி தர்மசாஸ்தா நானும் தர்மசாஸ்தா ஆலயம் எரிமேலி. அங்கே போலாவா? கொடுத்துருவேன், சிஸ்டத்தில் எல்லாம் கொடுத்துடலாம். நைட் டைமுங்கிறனால கோயில் மூடி இருக்கு. இங்கே தான் எரிமேலி தர்மசாஸ்தா ஆலயம். அப்பா செம பனி, நிலக்கல்லேருந்து இப்போ நீங்கள் பயணம் பண்ணணுன்னா உங்கள் காரில் வந்தீங்கன்னா நேராக மேலே பம்பைக்கே போய் விட்டுட்டு திரும்ப கார் கீழே தான் வரணும். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம்னா, இப்போ நம்ம பஸ்ஸு இங்கேருந்து 50 ரூபா வாங்குறாங்க. திரும்ப மேலே போயிட்டு அங்கேருந்து நம்ம சன்னிதானத்துக்கு போகிறோம். இப்போ பஸ்ஸில் ஒரு 40 கிலோமீட்டர் இந்த பஸ்லேயே தான் போவோம். ஹில் ஸ்டேஷன் தான் ஃபுல்லாக. அங்கேருந்து இப்போ நம்ம பம்பைக்கு வந்துட்டோம். பம்பைக்கு வந்து இப்போ பம்பைக்கு கீழே இங்கேருந்து எறும்புடி எடுத்துக்கிட்டு பம்பைக்கு போய் பூஜைலாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஐயப்பனை காண போகிறோம். இதெல்லாம் போன வருஷம் இங்கெல்லாம் நிற்க இடம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் பரவாயில்ல. போன வருஷம்லாம் அப்படி கூட்டமான கூட்டம் இங்கேருந்து ஏறது. இப்போ இங்கே கற்பூரத்தெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம மேலே மலை ஏற ஆரம்பிக்கிறோம். இது கணபதி கோயிலுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஏறிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம ஏற ஆரம்பிக்க போகிறோங்க. இப்போ இது கணபதி கோயிலோட இது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பந்தலராஜா குழந்தை பாலகனை தூக்கிட்டு வர மாதிரி இருக்கிற சிற்பங்கள் இங்கே இருக்கும். அதை அப்படியே சாமியை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஏறுறது தான். இது ஒரு பெரிய உண்டியல் வச்சுருப்பாங்க, மர உண்டியல் மாதிரி. அங்கேருந்து இப்போ பார்த்தீங்களா இந்த சிற்பத்தை பார்க்கலாம். இங்கே ஐயப்பன் வந்து குழந்தை ரூபத்தில் இருப்பார். அது பந்தலராஜா தூக்க. அங்கேருந்து இப்போ நம்ம நேராக மேலே போகிறோம். மேலே ஏறிட்டு மிச்சம் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம கணபதி கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் உங்களுக்கு எடுக்கல. திரும்ப நான் ரிட்டர்ன் வரும்போது காட்டுறேன். இப்போ கணபதி கோயிலேருந்து இங்கே கீழே இறங்கின உடனே செக்கிங் இருக்கும். அந்த செக்கிங் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இளநீ கடை, ஒரு இளநீ கடையில் ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் ஆகுறது. இப்போ இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவோ இளநீர்கள் குடிப்பாங்க. அந்த இளநீங்களெல்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம அந்த டைமில் இருந்தது பார்த்தோம்னா முடியும். இந்த நைட் டைமில் யாரும் குடிக்கிறது இல்லை. பகல் டைமில் வரும்போது காட்டுறோம் பாருங்க, நிற்க இடம் இருக்காதுங்க. இங்கே நாளையிலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு இந்த இடத்துல ஃபுல்லா கூட்டமா இருக்கும். இது நாங்க வந்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு கூட்டம் இல்ல. இப்பவே சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் வெளியில இருக்கிறதெல்லாம் 1 by 1 நாங்க போடுறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு. இப்ப நம்ம மேல ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த வழியா தான் மேல ஏறணும். பார்க்கலாங்களா? ஸ்டார்டிங் ஐயப்பன் மலை நீலிமேடு ஏற்றம், நீலிமலை ஏற்றம். நீலிமலத்துல மேலே ஏறுறது. குட்டியாக ஏறிட்டு இருக்காரு. நீலிமலை ஏற்றத்துலேயே இவ்வளோ கூட்டம் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. இல்லை, கூட்டத்திலே இருக்கிறோம். பார்த்து ஏறிட்டு இருக்கோம். ஏறணும். இந்த கடைங்க, இந்த கடைங்களில் தான் ஜூஸு, டீ, சோடான்னு இருக்குது. குடிக்கிறவங்க குடிச்சிக்கலாம். இதுதான் நீலிமலை டாப்பு.
இங்கேருந்து கொஞ்சம் தூரம் சமதளமாக இருக்கும். சமதளத்தில் நம்ம போகலாம். பனிமூட்டம் எல்லாமே இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. இந்த முதல் தேதிக்கே வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பாச்சி மாடு பாட்டம் வந்திருக்கோம். இப்போ இங்கே வர டோலி தூக்கிட்டு போகிறது தான். வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க டோலியில் ஏறி போவாங்க. இந்த டோலிக்கு அவங்க வாங்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 6000. ஏன்னா இந்த மனுஷன் சுமக்கிறது இது ரொம்ப வலி தரக்கூடியது. இவங்க சுமந்துட்டு வராங்க கீழேருந்து மேலே இவ்வளோ தூரம், அதாவது 4 மைல்னா ஒரு 7 கிலோமீட்டருக்கு தூரம் இவங்க தூக்கிட்டு வராங்க. இப்போ இங்கேருந்து நம்ம நடக்கிறது இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அவ்வளோதான், சமதளமாக இருக்கும். காலையில் டைம் ஏறதுனால கிளைமேட் நல்லாயிருக்கு. வேர்க்கூட அதிகமாக வருது. அவ்வளோதான். அப்பாச்சி மட்டும் டாப் வந்தாச்சு. அவ்வளோதான், இறக்கம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் போகிறோம், கம்மியாக தான் இருக்கும். இப்போலாம் இந்த காரை போட்டிருக்காங்க, ரொம்ப சைனிங்காக இருக்குது. ஏறியில் போகலாம். இப்போ சரபரி படம் வந்துருச்சுங்க. பீடம் சரங்குத்தி சரம் வழிபாடு. மொதல் வருஷம் வரவங்க சரங்குத்துவாங்க. மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம்னு வரவங்க சரங்குத்துவாங்க. இது சபரிமேடு, சபரி பீடம். அங்க குத்துங்க, இங்க சாமி, இங்க குத்துங்க, இங்க குத்துங்க சாமி. மொதல் வருஷம் பார்த்தீங்களா? இங்க பாருங்க. குத்துங்க. சரங்குத்திலேருந்து இந்த இடம் என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்திருக்கேன், ஆனால் இது நம்ம பார்த்த மாதிரி இல்லை. நான் அந்த பக்கம் போவோம். இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நம்ம பண்ணால் மரப்பாலம் பிரிவு ஆரம்பிக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே மரப்பாலம் பிரிவு. போன வருஷம்லாம் கொடூர வேதனை அனுபவிச்ச இடம் தான் இந்த இடம். இதெல்லாம் நிற்க இடம் இருக்காது. இந்த வருஷம் ஃப்ரீயாக இருக்குது. போக போக எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியல. அவ்வளோ இதாக இருக்கும். நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல மட்டும்தாங்க சாப்பாடு நல்ல சாப்பாடாக கொஞ்சம் இருக்கும். மேலே இருக்கிறத விட கொஞ்சம் நல்லதா இருக்கும் சாப்பாடு. அதுவும் பண்ண மாட்டேன்னு பொய் பேசுவாங்க. என்ன பண்ணுறது, ஜாலியாக போகலாம். இங்கே பாருங்க, குட்டியாயப்பா, குட்டியாயப்பா, ஐயப்பா பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து மரப்பாலம் வந்து தாண்டிட்டோம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் சன்னிதானம் போகுது. அது வந்து இது வச்சிருக்கணும், சர்வீஸ் கரெக்டாக பொண்ணுன்னா ஒய்ஃப். மேலே மரப்பாலம் வந்தாச்சு. இப்போ இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு போகிறோம். இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கூட்டம் எப்படி இருக்க போதோ வர நாட்களில். ஐயப்பா, நாங்கள் வந்துட்டோம். மறக்காம வரும்போது ஆன்லைன் டிக்கெட் எடுத்துட்டு வந்துருங்க. இங்கே ஆன்லைன் டிக்கெட் இருந்தால் தான் என்ட்ரியே இருக்குது. அந்த வழியை நம்ம பிரித்து விட்றாங்க. அதனால ஆன்லைன் டிக்கெட் எடுத்துருவாங்க. இல்லைன்னா 1 கிலோமீட்டர் சேர்த்து சுற்றுற மாதிரி வந்துடும். கம்மி தூரம் தான் வந்தாச்சு. நல்லபடியாக சாமி வாங்க, அந்த பக்கம் போயிடலாம். போன வருஷத்தை பார்க்கும்போது இந்த வருஷம் இப்போ எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு மேலே நாள் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே இப்போ இப்படி இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குமே தெரியல. இப்போ நம்ம ஐயப்பனை பார்க்கறதுக்காக 18 படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 படி இருக்கும். அந்த 10 படி ஏறதுக்காக நானும் என் கூட வந்தவங்களும் இருக்கோம். முடிந்த வரைக்கும் உங்கள் கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஒரே வழியில் போகிற பாருங்க. பல நாட்கள் விரதம் இருந்து காணக்கூடிய சபரி வாசனை பார்க்கறதுக்காக 18ஆம் படி மேல் வீட்டில் இருக்கும் ஐயப்பனை பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். இந்த வருஷம் எங்களோட முடி காணிக்கையை செலுத்திட்டு நாங்கள் அவருடைய பாதத்திலேயே இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். எடுத்து காட்டிக்கலாமா? குண்டு கூட கையில் போடுறா.
நீங்கள் 18ஆம் படியில் ஒவ்வொரு படியாக ஏறணும்னா நான் இப்போ சொல்கிறத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நடுவில் போக அப்போ தான் நம்ம இந்த பக்கம் இருக்கிற காவலாளிங்க நம்மளை தள்ளி விட மாட்டாங்க, தூக்கியும் விட மாட்டாங்க. நடுவில் நம்ம ஒவ்வொரு படியாக தொட்டு கும்பிட்டுட்டு போகலாம். இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். வில்லாதி வீரன் வீரமணி கண்டன் ஐயப்பனை நம்ம இந்த இடத்துல அந்த சொரண வீட்டில் தான் இருக்காரு. அங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி கொண்டு போகிறது தப்பு. இங்கேயோட நான் முடிச்சுக்கிறேன். திரும்ப நம்ம சுற்றிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கிறதுங்கிறது காட்டுறேன். நான் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை நான் ஒரு வீடியோ வாயிலாக சொல்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறதுங்களா இந்த சிலை, இது முன்ன வந்து பிரதிஷ்டை இருந்த சிலையை உருக்கி இப்போ இந்த மாதிரி இங்கே தகடு வச்சிருக்கிறதா சொல்லப்பட்டது. என் குருசாமி எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஐயப்பனோட பின்புறமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த மேலே கோபுரத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க. இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு பின் விழுந்து கும்பிட்டுட்டு தான் அடுத்த இதை பார்ப்போம். இப்போ மணி கட்டுற இடத்துக்கு போகிறோம். மணி கட்டுறது பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தில் தான் கட்டணும், கணபதி கோயிலில் கட்டக்கூடாது. இது நாகர் சன்னதி. நாகர் சன்னதிக்கு சுற்றிட்டு அங்கே பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும். நவகிரக சன்னதி சொல்லிட்டு மாளிகை மஞ்சப்படத்து மாளிகை மாதாவை நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குதுங்க அந்த இடம். நான் காட்டுறேன் வாங்க. நாகர் சன்னதி, நாகர் வனதுர்க்கையா? இதுதான் இந்த இது மோளா சொல்கிறது தானே. மணிமண்டபம் இங்கே தான் ஐயப்பன் ஜோதி வடிவமாக இருக்கார். மணிமண்டபமும் அது இல்லாமல் மனிதர்கள் பிரச்சனை நடக்கும் போது காட்சி தந்ததாக சொல்லப்படுது. ஐயப்பன் ஜோதி வடிவத்தில் இருப்பார். இங்கே வந்து இந்த மணிமண்டபத்துக்கு வேறு கதையே இருக்குன்னா, இங்கே கல்லர்கள்னு சொல்லி அந்த சபரிமலையெல்லாம் இது பண்ணிட்டாங்களாம் டேமேஜ். அப்போ சபரிமலையில் ஐயப்பன் பேர் கொண்ட ஒருத்தர் வந்து திரும்பவும் போர் போட்டு அப்போ இங்கே தான் இருந்து ஐயப்பனை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. வாங்க, ஐயப்பன் இங்கே இருக்கார். மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலை இது. படி கொட்டிக்க ஐயப்ப மணிமண்டபம். ஐயப்பனோட மணிமண்டபத்தில் இங்கே தான் ஐயப்ப சிலை வச்சுருந்தாங்க. நவகிரகங்கள் இருக்கக்கூடியது சபரிமலையில் நவகிரக கோயில். நவகிரகம் கோயிலில் நவசாந்தி ஹோமம் பண்ணுவாங்க. நம்ம கோயிலே நவசாந்தி ஹோமம் பண்ணக்கூடிய இடம் அதுதான். இது வந்து மஞ்சமாதா தரிசனம். மஞ்சமாதாவை பார்க்கக்கூடிய தரிசனம். மஞ்சமாதாவை கொடுக்குறாங்க. மஞ்சமாதானா இல்லை, இங்கே தேங்காய் விட்டுருவாங்க மஞ்சமாதா கோவிலில். நம்ம வந்து இந்த மஞ்சள் வந்து ரெடி வச்சுருந்தாங்க. குழந்தை பார்க்கலாம் தேங்காய் உருட்டுவாங்க கன்னிசாமிங்கெல்லாம் வந்தால். கடைகள் கவுண்டரு ஏதோ இருமுடி வாங்க. கவுண்டரு அபிஷேகத்துக்கு என்ன இந்த கடைகள் இருக்கக்கூடிய
பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சாமி ஃபோட்டோக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட் இருக்கும். வாழ்க்கை குண்டா தூக்கு குண்டாலாம் இருக்கும். தூக்கு குண்டா வாங்குறது முக்கியமான கட்டமே ஒவ்வொரு ஐயப்பனோட பக்தனோட வேண்டுதலுமே இங்கே தான் நிறைவேறுது. தான் கொண்டு வந்த நெய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறது ரொம்பவும் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிற மாதிரிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஐயப்பனோட விரதத்தில் இருந்து வரதவங்க தான். ஒருத்தர் 2 பேர் 3 நாள் 4 நாள்லாம் போடுவாங்க. அப்படி போடாதீங்க, மண்டல விரதம் இருந்து வாங்க. இது ஐயப்பனோட பிரசாதம். ஐயப்பன் மேலே இப்போ நம்ம கொண்டு வந்த நெய்யை இப்படி கொடுத்துட்டு ஐயப்பனுக்கு நம்ம போய் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாருக்கும் அதை ஒரு சாப்பாட்டில் கலந்து பொங்கல் வச்சு அதுலேருந்து கொடுப்போம். இப்போ ஐயப்பனோட இந்த மேலதாள வாத்தியங்கள் இன்னைக்கு ஒன்று திறந்ததுனால அதுக்கு வாத்தியங்கள் வாசித்து ஐயப்பனோட இதை திறந்துருக்காங்க. அதோட இதை தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஐயப்பனோட வீடியோ ஒவ்வொன்றா வரும். மேலே என்னென்ன சன்னதிகள் இருக்குங்கிறத நான் ஒரு தனித்தனி வீடியோவாக போடுறேன். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்பவும் முக்கியம். தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம கொண்டு வந்து தேங்காயெல்லாம் கொண்டு வந்து அணையா தீபம் இந்த கார்த்திகை மாதம் இந்த மரகர விளக்கு முடிகிற வரைக்குமே இந்த தீபம் எரியும். இப்போ தான் நம்ம கீழே வந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் மகா கணபதி ஆலயம். நைட் டைமில் வந்ததுனால நான் உங்களுக்கு காட்ட முடியல. அதனால் இப்போ பகலில் நான் அங்கே கீழே இறங்கும் போது காட்டுறேன். இதுதான் மகா கணபதி ஆலயம். இங்கே ஒரு 10 கடவுள்களுக்கு ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. நீங்கள் இருமுடி கட்டுறது நம்ம தமிழர்கள் மரபு. நம்ம வீட்டிலேயோ இல்லை ஒரு கோவில்லையோ கட்டிட்டு வாங்க. இங்கே வந்து இருமுடி கட்டாதீங்க. இது சுற்றுலா தலமாக மாற்றாதீங்க. ஆன்மீக தலமாகவே இருக்கட்டும். இங்கே இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணுது, நாம் இப்படி பண்ணக்கூடாது. விருதங்கள் எடுத்து மலையேறி நடந்து எண்ணங்கள் நிறைவேற வீட்டுக்கு வந்த உடனே உங்க குழந்தையோ இல்லாத உங்க அப்பா அம்மாவோ இருந்தா அவங்க கையால மாலையை கழட்டிக்கோங்க. நீங்களா மாலையை கழட்டி வைக்காதீங்க. இல்லைன்னா உங்க குருசாமி கையால மாலையை கழட்டிட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஐயனை மலையேற வச்சிருங்க. இதோட இந்த வருடத்தான எனக்கான ஐயப்பனோட மலையேறும் பயணம் முடிஞ்சது. திரும்ப அடுத்த வருடம் ஐயப்பனை தரிசிக்கல போகலாம்.